லிட்டில் மிஸ் ரித்தனியா ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று சந்தையில் எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது யூடியூப்பில் வந்து 24 ஹார்ஸ் கூட ஆகலை 1000 வியூஸ் வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ அப்படியே மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, ஃபாலோ பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் சந்தையிலேருந்து வந்துமே காய்கறியெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நானும் லிட்டில் மிஸ் ஒரு டைம் டேபிள் போட்டுப்போம். ஏன்னா எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ல. ஸோ வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிறது மூலிமா எதுவும் வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்ற பெரிய கொஷின் மார்க்லேருந்து எஸ்கேப் பண்ண மாதிரி இருக்குங்க எனக்கு. அது இல்லாமல் 1 வீக்குக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ராகி மாவு தனியாக தோசை இட்லி பணியாரத்துக்கு, அதுக்கப்புறம் அரிசி மாவுலேயும் இந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுப்பேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுல. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த ஐடியாவும் கமெண்ட் பண்ணி பாருங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனியாவுக்கும் ரொம்ப நாளாக வந்து லஞ்ச் பிளேட்டு ஸ்நாக்ஸ் பிளேட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம லிட்டில் மிஸ்கிட்டேயே ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு கேட்டப்போ நம்ம ரித்தனியா இருந்துட்டு, ஆமாம் எனக்கு இங்கே பிளேட்டு வாங்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க லிட்டில் மிஸ் போய் வாங்கலாம்னு சொன்னோன்னே பயங்கர ஜாலியாகிட்டாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனியா சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.